பங்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். கேட்ட உடனே நான் தான் சொன்னேன், ஏமச்சானா அருகாமல் இல்ல பங்கு வந்த சொலைய நம்ம பெரியப்ப மகன் சாப்பிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பீமனுக்கு அகோடமான கோபம் வந்து துரியோதன மன்னன் பாராமல் படிக்கு உடனே மேல ஓங்கி தட்டினான். பீமன் திரியோதனை ஓங்கி புடலி பார்த்து தட்டினான். புடலி பார்த்து தட்டின உடனே அந்த திரியோதனை 2 சோளை சாப்பிட்டாங்க. அவன் சோலையும் பீமனுடைய சோலையும் கப்புக்குன்னு வந்து தலையில வந்து ஒரு சோலைக்கு 2 சோலையாக கப்புக்குன்னு வந்து தலையில விழுந்த உடனே முளையும் வைத்த இலையும் வைத்த உடையும் போது உழைச்சி வருதில்ல உழைச்சி முடிச்சு கிள்ளி போடும். சின்ன சிறு பாலகன் இவன் பாய் நம்ம பெரிய பக்கம் தானே சாப்பிட்டான்னு சொல்லி மனம் ஒத்துக்காம பிடிக்கி உடனே மேல அடிச்சால இவனை நாம சும்மா விடலாமா அப்படி என்று எங்களுக்கு என்ன வஞ்சனை செய்தால் தெரியுமா?